அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன், அதுக்கு பிறகு ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன். இது ஒரு பர்த்டே பேனரோட ஒரு டிசைன் நண்பர் கேட்டுட்டாங்க. அவங்களுக்காக இந்த பேனர் நம்ம அப்லோடு பண்ணுறோம். இப்போ இந்த விசிட்டிங் கார்டு டிசைன் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். இது ரெண்டுமே நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? டிஸ்பிளேல வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம விசிட்டிங் கார்டு டிசைனை பார்த்துடலாம். விசிட்டிங் கார்டு டிசைன் தான். இந்த விசிட்டிங் கார்டு டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் நம்ம எப்போதும் போல் வெப்சைட்டில் ஷேர் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிஎஸ்டி ஃபைல் நம்ம தனியாக இருக்குது. இதை நம்ம ஜேபேக் பண்ணி வச்சுருக்கோம். இதை தான் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் N கொடுத்து நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். 3.5 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் ரெசல்யூஷன் ஒரு 400 வச்சுருக்கேன். சரிங்களா? இதை எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிடுறேன். இமேஜ் ஃபைல் தான் இது. ஏன் சைஸ் சின்னதாக இருக்குன்னா இதோட ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும். நம்ம நியூ டாக்குமெண்ட் இதில் 300 இருக்குது. நம்ம கிரியேட் பண்ண நியூ டாக்குமெண்ட் 400 ரெசல்யூஷன் இருக்குது. 400 ரெசல்யூஷன் நம்ம வச்சுருவோம். சரிங்களா? அதனால தான் இதோட இமேஜ் சைஸ் வேரி ஆகுது. கீபோர்டில் 50 அடித்தோம்னா இந்த மாதிரி ஒப்பாசிட்டி கம்மியாகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். F7 நான் எடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு வியூவில் நியூ கைடு 50%. நம்ம எப்போதும் கைடு யூஸ் பண்ணி பண்ணுறது தான் நமக்கு ஒரு நல்லா இருக்கும். நல்ல ஒரு நீட்னஸாக ப்ரொஃபஷ்னலாக இருக்குங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்க கைடை. சரிங்களா? கீமேன் ஆன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணி வச்சுருவோம். 9ஆம் நம்பர் ஃபாண்ட்டு 9 பாயிண்ட் வச்சுருக்கேன். 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. சரிங்களா? ஓ போட்டுக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் U அண்டர்லைன் வந்துடும். திரும்ப இறைவன் துணை அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இறைவன் துணைன்னு போட்டாச்சு. இப்போ கண்ட்ரோல் ஹோமு கொடுத்து இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் U அடித்தோம்னா திரும்ப அந்த அண்டர்லைன் போயிடும். இப்போ இதை சென்டர் லைன் மட்டும் நம்ம மாற்றணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் C கொடுத்தோம்னா சென்டர் அலைன்மெண்ட்டு. ஆல்ட்டியும் அப்பே அரைவும் ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே போயிடும். சரிங்களா? இதோட சைஸை ஒரு 6 பாயிண்ட் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். ஏற்றிட்டு இப்படி கொண்டு வச்சுக்கிறேன். இதையே நம்ம கிளிக் பண்ணி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணோம்னா ஒரு காப்பி எடுத்துடலாம். அடுத்தது அமைப்பாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதையும் நம்ம போட்டுருவோம். அமைப்பாளர் இது அண்டர்லைன் ஷிஃப்ட் கண்ட்ரோல் U கொடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டைப் பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு காப்பி எடுக்கிறதுக்கு இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகுது. அதுக்காக என்ன பண்ணணும்னா இப்படி பேக்ரவுண்டை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அது மூவ் ஆகாது. இந்த மாதிரி கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கவிநிலவன் இங்கே கவிநிலா கவிநிலாங்கிறது அந்த திருமண தகவல் மையத்தோட நேமு. அதை நம்ம கொஞ்சம் போல்ட் பண்ணுறோம். இது நம்ம விசிட்டிங் கார்டுங்கிறதுனால நிறைய மேட்ரு வராது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி கையோட நம்ம மாற்றிக்கலாம்.
கொஞ்சம் ஸ்டைலிஷான ஃபண்டாக போட்டுக்கலாம் நம்ம. அவங்க 4ஆம் நம்பர் ஃபண்ட் போட்டிருக்காங்க, அதே 4ஆம் நம்பர் ஃபண்ட்டு நம்ம போட்டுருக்கோம். நமக்கு வேறு ஃபண்ட் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? Ctrl+T, சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்தது திருமண தகவல், திருமண அமைப்பகம் அப்படின்னு மெசேஜ் இருக்குது, அதையும் நம்ம போட்டோம். இப்போ தமிழ் டைப் பண்ணும்போது தமிழ் கீயை ஆன் பண்ணிக்கிறேன். அதை நான் ஷார்ட்கட் வச்சுருக்கேன். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு போல்டான ஒரு ஃபாண்ட்டு, இதே ஃபாண்ட்டை நம்மளும் வச்சுருவோம். அவங்க போட்டிருக்க ஃபாண்ட்டே நம்ம செட் பண்ணிவிடுவோம். ஏன்னா டிட்டோ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்கிறதுக்காக அவங்க என்ன ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அடுத்தது அனைத்து இனத்தவர்களுக்கும் சிறந்த முறையில் வரன்கள் பார்க்கப்படும் போட்டிருக்காங்க. டைப் பண்ணிடுவோம். அனைத்து இனத்தவர் அண்டர்லைனை வந்து ஹைட் பண்ணிவிடுவோம். ஷிஃப்ட் Ctrl+U கொடுத்து ஹைட் பண்ணிட்டேன். மற்றவர்களுக்கு சிறந்த முறையில் Ctrl+T போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இங்கே வந்து மொபைல் நம்பர், அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் உள்ள அந்த மேட்ரு எல்லாத்தையும் டைப் பண்ணிவிடுவோம். மெயின் ரோட், மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் 99 110. Ctrl+T போட்டுக்கிறேன். இதோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இம்பேக்ட் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இம்பேக்ட் ஃபாண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு கவினிலா gmail.com சைஸ் ஒரு 8 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இதே இம்பேக்ட் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி மொபைல் நம்பரும் டைப் பண்ணிக்கலாம். 96001234 இப்போ வந்து நம்ம இதை ஹைட் இந்த லாக் எடுத்து விட்ருவோம். ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கிறேன். சரிங்களா? இதுக்கு என்ன கலர் ஒயிட் கொடுத்துருக்காங்க, ப்ளூ பேக்ரவுண்டு, ஒரு ப்ளூவும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கிராடியன், அது உள்ள வந்து ஒரு பெயிண்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிடுவோம். செலக்ட் பண்ணுங்கள், ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலில் போட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட் Ctrl+N Alt பேக்ஸ்பேஸ், கலர் அடித்தா கலர் ஃபுல்லாகுது. ஓகேங்களா? சியன் மெஜந்தா கலர் கொடுத்துருங்க.
ஒரு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் பேக் கொண்டு போகணும். வேர்ட்ஸை வந்து ஒயிட்டில் வச்சுருக்காங்க, நம்மளும் ஒயிட்லேயே வச்சுருவோம். இதை வந்து ஒரு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க. இல்லை பர்சன்டேஜில் கொடுத்தாலும் சரி, இதில் ஒரு 50 கொடுத்திங்கன்னா இந்த கலர் வந்துடும். சரிங்களா? அதுக்கு ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஸ்ட்ரோக்கில் நார்மலாக ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இதை வந்து கிரீன் கலர் கொடுத்துருவோம். இதையும் நம்ம வந்து 150 மெரூன் கலர் கொடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கிரீன் கலர் கொடுக்குறோம். 150 50. ஓகேங்களா? அடுத்தது உங்கள் நேமை வந்து ஒரு போல்டர் ஃபாண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, Ctrl T போட்டுக்கிறேன். சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இந்த அளவில் வச்சுக்கிறேன். இது வந்து ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. அமைப்பாளர் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து இது செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் போய் நார்மலாக நம்ம டெக்ஸ்ட்2ல் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம். இந்த ரெண்டுமே 2 லெட்டரும் ஒன்றா இருக்குன்ட்டு நம்ம இதை கிளிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம லெட்டர்ஸ் எந்த லெட்டர்ஸ் பெருசாக இருக்கோ அதில் வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி அந்த ஐகான்ஸ் எடுத்துக்குவோம். அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, மூவ் டூவில் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதை வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு டெக்ஸ்ட்டில் இப்படி எடுத்து இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா? இது இறைவன் துணை, அதுக்கும் வந்து மெரூன் கலரை கொடுக்குறோம். சரிங்களா? கீழே ஒரு ஷேப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஷேப்பை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிவிடுவோம். Ctrl J கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹைட் பண்ணியாச்சு. இப்படியே ஒரு ட்ரா பண்ணுங்க. ரெக்டாங்கிள் மார்க்கிட்டு நீ ஷிஃப்ட் Ctrl N கொடுங்க. எல்லோ 100 ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சுங்க. இதுக்கு வந்து என்னன்னா ஒரு இன்னர் ஷேடோ இப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைங்க. ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துட்டு Ctrl T போட்டு 2 சைடு ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பெருசு பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு ஷேப்பாக கிடைக்கும். இதையே ஒரு Ctrl J போட்டு ஒரு காப்பி எடுங்க. அதான் அந்த காப்பியை பேக்கு கொண்டு போங்க. ஷிஃப்ட்டு Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். சரிங்களா? இதுலேயும் இன்னும் கொஞ்சம் இன்னொரு காப்பி ஒன்று போட்டுக்கிறேன். Ctrl T போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். வித்தை மட்டும் பெருசு பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம கலர் வேரி ஆகுது தெரியல, நம்ம ரன் மோட சேஞ்ச் ஆகுது தெரியலன்னா பேக்ரவுண்டு எதுவும் நம்ம கலர் கொடுக்காமல் வச்சுருக்கோம். அதுக்காண்டி அப்படி இருக்குது. இப்போ நம்ம அவங்க பெயிண்ட் இந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட்டுக்காக வச்சுருக்காங்க. அதை Ctrl O இந்த எஃபெக்ட்டுக்காக வேண்டி நம்ம இந்த ஷேப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் Ctrl T போட்டு இதில் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுதான் இந்த ஷேப்பு. இது உள்ளதான் வந்து அந்த கிராடியன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்படி இது கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா சிங்கிள் கலராக மாறிடும் உங்களுக்கு.
மாறினதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிரேடியன் யூஸ் பண்ணுங்கள். அங்கே ப்ளூ லைட் ப்ளூ கொடுத்துருக்காங்க, நம்மளும் அதை கொடுத்துருவோம். ஏன் 100 கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம், ஒரு 50. இல்லை இது இப்படி போட்டோம், இது இப்படி இருக்கட்டும். சரிங்களா, இது ஒரு எஃபெக்ட் மாதிரி தெரியும். இப்படி ஒரு கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். சரிங்களா, கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் வேரியேஷன் தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, லைட்டாக ட்ராப் ஷேடோ கொடுத்தோம்னா அந்த ஷேப்பு தெரியும். இருந்தாலும் நம்ம அதை கொடுக்க தேவையில்லை. இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இங்கே வந்துட்டு பியூர் ஒயிட் கொடுக்காம லைட் கிரே கொடுத்தோன்னா நமக்கு அந்த இதில் உள்ள அந்த ஒயிட் ஷேப்பு தெரியும். சரிங்களா, இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்னர் ஷேடோ ஒன்று, இன்னர் ஸ்ட்ரோக்கு இன்சைடு போயிட்டு இன்சைடு வச்சுருங்க. ஒரு 7 பாயிண்ட்டு, ஒரு 20 பாயிண்ட். இப்போ இதோட ஸ்ட்ரோக் வந்து நமக்கு இல்லை ஹைலைட்டாக தெரியும்னா லைட்டாக ட்ராப் ஷேடோ இந்த அளவில் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கலர் பேக்ரவுண்டு கொடுத்துருக்காங்க இந்த டெக்ஸ்ட்டில், பார்த்தீங்கன்னால தெரியும். இதுதான் இந்த பேக்ரவுண்ட் எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் T. பேக்ரவுண்டு வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஷிஃப்ட் கண்ட்ரோல் G, கண்ட்ரோல் ஆல்ட் G கொடுத்தோம்னா அது வந்து இந்த பேக்ரவுண்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடும். சரிங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் இருக்குது, அது தேவையில்லை நமக்கு. சரிங்களா, அந்த டெக்ஸ்ட்டு உள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்ட்ரோக்கை மட்டும் நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதை வந்து அமைப்பாளருங்கிறது வந்து நான் க்ரீன் கலர் எல்லோ கலர் மாற்றிக்கிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்கள் நேமு வந்து லைட்டாக ட்ராப் ஷேடோ, கொடுத்துக்கிறேன். இதை வந்து ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிட்டு சைடு லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன். சரிங்களா, அப்புறம் இதோட பிளண்ட் மோடை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பேக்ரவுண்ட் வச்சா தான் நமக்கு இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்கிறது சொல்லியிருக்கோம். நான் இந்த எஃபெக்டாக வச்சுக்கிறேன். இதுக்கு அப்புறம் ஒரு ஐக்கான், மொபைல் கால் ஐக்கான் வச்சுருக்காங்க. கண்ட்ரோல் T போட்டு அதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு அதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட கொஞ்சம் இந்த லெட்டர்ஸ் கொஞ்சம் டிம்மாக தெரியுறாங்க மாதிரி இருக்குது. அதுக்காக இதில் உள்ள ஒரு இன்னர் ஷேடோவோட சைஸை மட்டும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து நல்லா ஒரு பர்ஃபெக்டாக தெரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதுக்கு இன்னும் ஒரு சில எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. இதில் போயிட்டு ஃபில்டர், டெக்ஸ்டர், கேன்வாஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்கேலிங் இந்த மாதிரி இந்த ரிலீஃப் இதெல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே இது என்ன எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் தான் அதில் ஆட் ஆகும். கண்ட்ரோல் 0 ஃபிட் டு ஸ்க்ரீனு, கண்ட்ரோல் - ஜூம் அவுட்டு. சரிங்களா, இப்போ வந்து ஒரு விசிட்டிங் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த விசிட்டிங் டிசைனோட பிஎஸ்சி ஃபைல் வந்து வெப்சைட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.